என்ன இது, யாரையுமே காணோம். டீ எடுத்துட்டு வரேன்னு தானே சொன்னேன், எங்க போயிட்டாங்க? ஒருவேளை அம்மா என்ன தட்டி கிச்சனுக்கு போயிட்டாங்களோ? இப்பதானே கிச்சன்ல இருந்து வர்றேன். சரி, அங்க போய் பாப்போம். எப்படின்னா அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யான் தான் அங்க இங்கேயும் போறாங்களோ தெரியல. இந்த ரூம்குள்ள இருக்கலாம்ல. என்ன இங்க இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தா இங்கேயுமே காணோம். அப்ப அம்மா எங்க போனாங்க? டீ போட்டு வரேன்னு தானே சொன்னேன். மலர், அம்மா, ஷான்மு எங்க இருக்கீங்க? ஐயோ, இவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. பவித்ரா, என்ன நீ கூப்பிட்டீங்களா? ஆமா பவித்ரா, எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் பாத்தியா? எங்கேயாச்சும் வந்தாங்களா? ஆமா, என்னாச்சு? உன் ட்ரெஸ் மாறி இருக்கு. நீ வேற ட்ரெஸ் தானே போட்டிருந்த. அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த ட்ரெஸ் எதுவுமே நல்லாவே இல்ல, உனக்கு இதான் நல்லா இருக்கும்ட்டு இதை போடுன்னு சொல்லிட்டாங்க. அதான் மாத்திட்டேன் அண்ணி. நான் பார்க்கலையே அண்ணி, அவங்க யாருமே என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு வரவே இல்லையே. என்ன பவித்ரா சொல்ற? உங்க ரூமுக்கும் வரல, எங்கேயுமே போகலன்னா அப்ப அவங்க எங்க தான் போனாங்க? அண்ணி, பெட்ரூம்ல பாத்தீங்களா? நல்லா தேடி பாருங்க அண்ணி ஒரு வாட்டி. அது என்ன பொருளா? எங்கேயாச்சும் ஒளிச்சு வைக்கிறதுக்கு? அங்கதான் இருந்தாங்க. டீ போட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள எங்க தான் போனாங்களோ தெரியலையே. எங்க அம்மா எங்க அண்ணி? தெரியலையே. என்ன அண்ணி நீங்க? அப்ப எங்க அம்மா கூட தான் இருப்பாங்க. இருங்க, நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு கேக்குறேன். அம்மா. பவித்ரா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. ரெடி தானே நீ? அம்மா, அண்ணி வீட்ல இருந்து யாரையும் காணோம். நீ உன்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? என்ன சொல்ற நீ? என்ன பூமாரி, என்னாச்சு? அத்தை, எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் காணோம் அத்தை. டீ போடலான்ட்டு கிச்சனுக்கு வந்தேன். திருப்பி வந்து பார்த்தா அவங்க யாருமே ரூம்ல இல்ல அத்தை. எங்க போனாங்கன்னு தெரியலையே. என்ன பூமாரி சொல்ற? அவங்க யாரையும் நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ அத்தை, அப்ப எங்க அத்தை போயிருப்பாங்க? தெரியலையே என்னான்ட்டு. எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் இருக்காங்களான்ட்டு பார்க்க வேண்டிய பூமாரி. அம்மா, அண்ணி எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் உன்னை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, உன்கிட்ட ஏதாவது பேசினாங்களான்ட்டு. அத்தை, ஒரு நிமிஷம் அத்தை, நான் எங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை. என்ன பூமாரி விளையாடுறியா? இன்னொரு 5 நிமிஷத்துல பவித்ராவை பொண்ணு பாக்குறவங்க எல்லாம் வந்துருவாங்க. அவங்க உங்க மருமக எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி என்ன போனேன்னு நிக்கிறேன். இல்ல அத்தை, யாரையுமே காணோம். எங்க போனாங்கன்னு வேற தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? ஏதாவது பிரச்சனை ஏதாவது நடந்திருக்குமோ? நான் கிச்சனுக்கு வரையில. சும்மா இப்படிதான் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பியா? அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. அண்ணி, ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். என்ன பவித்ரா விளையாடுறியா? ஃபோன் பண்ண எனக்கு தெரியாதா? ஃபோன் அடிச்சு பார்த்தாச்சு, அவங்க யாருமே எடுக்கலையா? அப்ப என்னாச்சுன்னு தெரியலையே. இங்க பாரு பூமாரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பவித்ராவை பொண்ணு பாக்குறவங்க வந்தாச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. தேவையில்லாம இந்த டயத்துல கிளம்ப நிக்காத. அதையெல்லாம் கீழே வச்சுட்டு பவித்ராவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வர்ற வழியை பாரு. என்னத்த சொல்றீங்க? எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. என்னத்த இப்படி பேசுறீங்க நீங்க? அதுக்கு என்ன பண்ண சொல்ற பூமாரி? என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். ஒழுங்கா இவ்வளவு ரெடி பண்ணி கூட்டிட்டு வர்றத பாரு. சும்மா அம்மா தங்கச்சின்ட்டு இருக்காத. பவித்ரா, உனக்கும் தான் சொல்றேன். சும்மா அவங்கள காணோம் இவங்கள காணோம்ட்டு சொல்லிட்டு இருக்காத. அவங்க நல்லவங்கன்னா சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, எதுக்கு இப்படி வந்துட்டு சொல்லாம போகணும்? என்னம்மா நீ? அண்ணியோட அம்மாவும் தங்கச்சியும் எங்க போனாங்கன்னு தெரியாம அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க வேற தேவையில்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாடி, உலகத்துல அவளுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா? வேற யாருக்கும் இல்லையா? எல்லாம் ஒன்னால வந்துச்சு. இப்ப ஏன் தேவையில்லாம ஏன் மேல கோவத்தை காட்டுறீங்க? இங்க பாரு பவித்ரா, அது அவங்க வீட்டு பிரச்சனை. அதுல நீ தேவையில்லாம மூக்க நுழைச்சிட்டு இருக்காத. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் அன்னைக்கு வரையிலே பூமாரி நடந்துக்கிட்ட விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க போயிருப்பாங்க. இல்லைன்னா பூமாரி கூட ஏதாவது சண்டை போட்டு அவங்க வீட்டை பக்கம் போயிருப்பாங்க. நீ தேவையில்லாம அவங்களெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்காத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ ரெடி ஆயிட்டு அவங்கள பாக்குறதுக்கு தயாராக இரு. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என்னம்மா பேசுற? பாவம் அண்ணி. ஏண்டி, இந்த உலகத்துல உங்க அண்ணி மட்டும்தான் பாவமா? வேற யாரும் பாவம் இல்லையா? ஆமா, நீ டென்ஷன்ல அது இது உளராத. சரி போ நீ. அத்தை, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துட்டா. இங்க பாரு பூமாரி, ஒரு வாட்டி தான் உனக்கு சொல்லுவேன், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அவங்க கிட்ட நீ நடந்துகிட்ட விதம் சரியா இருந்திருக்காது. அதான் அவங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க போல. என்னத்த சொல்றீங்க? அவங்க கிட்ட நான் என்ன நடந்துக்கிட்டேன்? பின்ன அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வரையில நீ அப்படிதானே நடந்துக்கிட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க. இந்த நேரத்துல நீ எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன். என்ன இது, என்ன புரிஞ்சுக்கூட கூட மாட்டேங்கிறாங்க. அண்ணி, நீங்க வேணா போயிட்டு வாங்க அண்ணி. இல்ல பவித்ரா, பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கவனிக்கணும்ல. நான் இல்லைன்னா சரி வராது. நான் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாத்துக்கிடுறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூமாரி, பவித்ராவை கூட்டிட்டு வா. இதுதான் எங்க பொண்ணு, பேரு பவித்ரா. ஹாய் ஆண்டி. ஹாய்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது யாருமா பக்கத்துல? அவதான் என் மருமக, பேரு பூமாரி. வணக்கம்மா. வணக்கம். என்ன அஜய், என்ன ஒரு பேச்சையும் காணோம்? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக். எனக்கு உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு. போட்டோல பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த பொண்ணு பேர் என்ன பேரு? அவ என் மருமக, அவ பேரு பூமாரி. அவங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா?
அது அவங்க வீட்ல எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க, அதான் வர முடியல சம்பந்தியம்மா. ஓ அப்படியா, சரி சரி. அம்மா ஏன் சொல்லாம கொள்ளாம எங்க போனாங்கன்னே தெரியல. யான் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. வீட்டுல வச்சு சின்ன கோவமா நடந்துக்கிட்டேன், அதுக்காக இப்படி அவமானப்படுத்தணும் என்ன? ஒன்னும் இங்க வராமலே இருந்திருக்கணும், வந்துட்டு எதுக்காக இப்படி போனாங்க? எல்லாத்துக்கும் காரணம் சண்முகா தான் இருக்கும். அவதான் மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா, வச்சிருக்கையில நினைச்சேன் வீட்டுக்கு தான் கிளம்பியிருப்பான்ட்டு. சரி மிஸ்டர் அஜய், எல்லாத்தையும் நம்ம ஜென்யூனாவே பேசிடுவோம். ஒளிவு மறைவுக்கு இங்க இடமே இல்லை. என்ன இனிமே பேச போறோம் கார்த்திக்? உங்க தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்ல, என் தங்கச்சி என்ன படிச்சிருக்கா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும்ல. அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எல்லாத்தையும் நீங்க முன்னாடியே சொல்லி தானே இருக்கீங்க. ஐயோ அஜய், நீங்க வேற. இப்பெல்லாம் நிறைய ஏமாத்து கும்பல் இருக்கு. இது படிச்சிருக்கு அது படிச்சிருக்குன்ட்டு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலையெழுத்தேன்னு வாழ வேண்டியதா இருக்கு. என்ன மனுஷன் இவரு? கொஞ்சம் கூட சபையில பேசுறோம்னு தெரியாம எப்படி பேசிட்டு இருக்காரு? ஒரு பொண்ணை குத்தி கட்டுறதுக்கு வேற வழியே தெரியலையே இவருக்கு. இதுக்கு பேசாம வேற எங்கேயாச்சும் போல இவரு. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இருந்தாலாச்சு தங்கச்சிக்காக வந்திருக்கேன்ட்டு கொஞ்சமாவது என்னை பத்தி நல்லதா சொல்லுவாரு. என்ன மனுஷனோ தெரியல. அப்புறம் என்கேஜ்மெண்ட் எப்போ வச்சுக்கிடலாம்? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சுல. நான் பொண்ணு கூட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா பேசுங்க. பவித்ரா, அவரை கூட்டிட்டு போமா. சரிங்கம்மா. வாங்க அஜய். பூமாரி, நீ போய் சம்பந்தியம்மாக்கு காஃபி எடுத்துட்டு வாமா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பிரச்சனை இல்ல. அட, வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க, அதென்ன அப்படி சொல்லிக்கிட்டு? நீ போய் எடுத்துட்டு வா பூமாரி. சரிங்க அத்தை, நான் கொண்டு வரேன். சம்பந்தியம்மா, எங்களுக்கு பவித்ராவை நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லது. உங்க வீட்ல எத்தனை பேரு? எங்க வீட்ல மொத்தம் 5 பேரு. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான். ஓ அப்படியா? அப்ப மாப்பிள்ளை தான் மூத்தவரா? ஆமா ஆமா. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நான் என் பொண்ணு அழகா கொடுத்திருப்பேனே. பாக்குறதுக்கு நல்ல ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. தேங்க்ஸ் ஆண்டி. இல்லப்பா, என்ன செய்ய, நீ கல்யாணம் பண்ணிட்டியே, இல்லனா அழகா என் பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்திருப்பேன். அதுக்காக என்ன பண்ண முடியும்? என் மருமக ரொம்ப நல்லவ, இவனுக்கு ஏத்தவ. ஆமா, சொல்லிக்கிடணும். ஆமா, பார்த்தாலே தெரியுது அந்த பொண்ணு நல்ல பொறுப்பான பொண்ணுன்ட்டு. அது மட்டும் இல்ல, அவ வீட்டு வேலை எல்லாமே நல்லாவே பாப்பா. யாருக்குமே மனசால கூட துரோகமே நினைக்க மாட்டா, அந்த அளவுக்கு நல்லவ. ஓ அப்படியா? அப்ப பரவாயில்லதான். இப்போ உள்ள பிள்ளைங்க யார் இப்படி இருக்காங்க அமைதியா? கரெக்டா சொன்னீங்க. சில பேருக்கு அதோட அருமையே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? என்னம்மா பேச்செல்லாம் ஒரு முறையா இருக்கு? உனக்கு ஏண்டா வலிக்குது? நான் சம்பந்தியமாட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அதுக்குன்ட்டு என்னெல்லாம் பேசுறீங்க? நான் ஒன்றும் தப்பா பேசலையே. பூமாரியை பத்தி நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் கண்ணுக்கு தப்பானது மட்டும்தான் தெரியும். என்ன பண்றது? நான்சென்ஸ். என்னாச்சு? தம்பி எங்க போறாப்ல? அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு போறான். நீங்க ஒன்றும் நினைச்சுக்கிடாதீங்க, அவன் எப்பவுமே பிஸியா தான் இருப்பான். ஓ அப்படியா? பார்த்தாலே தெரியுது. உங்க வீட்டுக்காரங்க எங்க இருக்காங்க? அவர் வெளிநாட்டுல தான் இருக்காங்க. பவித்ரா கல்யாணத்துக்கு தான் வருவாரு. ஓ அப்படியா? அங்க பிசினஸ் பண்றாரோ?